டெல்லி சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் ஈரோடு கிழக்கு உள்பட 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலும் வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பரபரப்புடன் அரசியல் கட்சிகள் மேற்கொண்டு வந்த பரப்புரைகள் ஓய்ந்தன. ஈரோடு கிழக்கு எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் காலமான நிலையில் அந்த தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. திமுக சார்பில் VC சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி சார்பில் மாகி சீதாலட்சுமி உட்பட மொத்தம் 46 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். முக்கிய எதிர்க்கட்சிகளான அதிமுக, தேசிய கட்சியான பாஜக, விஜயின் தாவேக ஆகியவை இடைத்தேர்தலை புறக்கணித்ததால் திமுக, நாம் தமிழர் என இருமுனை போட்டி நிலவி வருகிறது. ஈரோடு மாநகராட்சியை பொறுத்தவரை மொத்தம் 60 வார்டுகள் உள்ள நிலையில் அதில் அதிகபட்சமாக 33 வார்டுகளை உள்ளடக்கியது கிழக்கு தொகுதி. இங்கு வேட்பாளர் அறிவித்த உடனேயே திமுக தேர்தல் பணியை தீவிரப்படுத்திய நிலையில் அமைச்சர் முத்துசாமி தலைமையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தனர். இதேபோல நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த 24ஆம் தேதி முதல் ஈரோடு கிழக்கு தொகுதியில் முகாமிட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார். பெரியார் குறித்து சீமான் பேசி வருவது தொடர்ந்து சர்ச்சையாகி வரும் நிலையில் பெரியாரின் சொந்த மண்ணான ஈரோட்டில் முதல் வெற்றியை பதிவு செய்தே ஆக வேண்டும் என முனைப்பு காட்டி வருவதாக கூறப்படுகிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் திங்கட்கிழமை மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்தது. ஈரோடு கருங்கல்பாளையம் காந்தி சிலை அருகே தன்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்தார் திமுக வேட்பாளர் சந்திரகுமார். இதேபோல் ஈரோடு பெருமாள் மலை பகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமிக்காக இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈடுபட்டார். மாலை 6 மணிக்கு மேல் தேர்தல் நடத்தை விதியின்படி ஈரோட்டில் தங்கியிருந்த வெளியூர் கட்சி நிர்வாகிகள் வெளியேறினர். இடைத்தேர்தலுக்காக ஈரோடு கிழக்கில் 53 இடங்களில் 237 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 850க்கும் மேற்பட்ட இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் பிப்ரவரி 8ஆம் தேதி சித்தோட்டில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்காக நடந்த கடைசி நாள் பரப்புரையில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், டெல்லியின் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் சூறாவளி பரப்புரை மேற்கொண்டனர். சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட டெல்லியை பொறுத்தவரை ஆளும் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கிடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. சூறாவளி பிரச்சாரம், AI மீம்ஸ்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான இலவசங்கள் உள்ளிட்ட வாக்குறுதிகள், தலைவர்களின் வார்த்தை போர்கள் உள்ளிட்டவையால் தேர்தல் களம் களைகட்டிய நிலையில் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங், பாலிவுட் நடிகர் சத்ருகன் சின்ஹா ஆகியோர் ஆம் ஆத்மிக்காக வாக்குகள் சேகரித்தனர். இதேபோல் உத்தரப்பிரதேசத்தின் மில்கிப்பூரிலும் இடைத்தேர்தல் நடைபெறும் நிலையில் பாஜகவுக்கும் சமாஜ்வாதி கட்சிக்கும் இடையே இருமுனை போட்டி நிலவி வருகிறது.